வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகின்றோம் அப்படின்னா, நம்ம சென்னை எம்ஆர்டிஎஸ்ஐ சிஎம்ஆரால் டேக் ஓவர் பண்ண போகிறாங்க இல்லையா, இதை பற்றிய ஒரு மிக முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கிறதுங்க. அந்த அப்டேட் என்ன அப்டேட் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சென்னையினுடைய பறக்கும் ரயில் திட்டமான சென்னை எம்ஆர்டிஎஸ் திட்டமானது 1995 ஆண்டிலிருந்தே நம்ம சென்னை மக்களுடைய பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாங்க. இந்த திட்டமானது தற்பொழுது சென்ட் தாமஸ் மவுண்ட் அருகில் இருக்கக்கூடிய 500 மீட்டர் ஸ்ட்ரெச்சிற்கான பணிகள் பல ஆண்டுகளாகவே நடந்து கொண்டிருக்கிறதும் நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாங்க. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறத்தில் நம்மளுடைய சிஎம்ஆரால் தென்னக ரயில்வேவிடமிருந்து இந்த திட்டத்தை டேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்லையும் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு மேலதாகவும் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கான ப்ராக்ரஸ்ன்னு பார்த்தோம்னா ரொம்பவே ஸ்லோ தான் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஆனால் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிஎம்ஆர்எலை விட சியூஎம்டி தாங்க ரொம்பவே ஸ்பீடாக இருக்காங்க இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக. ஏன்னா நம்மளுடைய சியூஎம்டிஏ இந்த திட்டத்திற்கான ப்ரொபோசலை ஆல்ரெடி நம்மளுடைய த லேண்ட் மேனேஜ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அவர்களும் இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை வழங்கி இந்த திட்டத்திற்கான ப்ரொபோசலை நம்மளுடைய ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆனது இந்த திட்டம் சம்பந்தமாக, அதிலும் குறிப்பாக காஸ்ட் பிரேக்கப் சம்பந்தமாக 2 விதமான கேள்விகளை நம்மளுடைய தென்னக ரயில்வேட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நம்மளுடைய தென்னக ரயில்வே அந்த கேள்விகளுக்கு எந்த விதமான பதில் கடிதமோ அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சியூஎம்டியை பொறுத்த வரைக்கும் 2லிருந்து 3 வாரத்திற்குள்ளதாக நம்மளுடைய தென்னக ரயில்வே அந்த கடிதத்திற்கு ரிப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க. மீன்வைல் நம்மளுடைய இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை நம்மளுடைய ரயில்வே போர்டானது ஜூலை 2024க்குள்ளதாக வழங்குவார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான தகவலையுமே நம்மளுடைய சியூஎம்டியை சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே ஓகே தாங்க. ஆனால் இப்போ இந்த திட்டத்தை எவ்வாறு நம்மளுடைய சதர்ன் ரயில்வேஸோ அல்லது சிஎம்ஆர்எலோ செயல்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதற்கான ஒரு பேசிக்கான டீட்டெயிலையுமே நம்மளுடைய சியூஎம்டியை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாங்க. இனிஷியல் பீரியடில் இந்த திட்டம் முழுவதுமே யார் ரன் பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய தென்னக ரயில்வே தாங்க இந்த ரயில்கள் எல்லாத்தையுமே இயக்குவாங்க. ஆனால் நம்மளுடைய சிஎம்ஆர்எலை பொறுத்த வரைக்கும் இந்த எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணுவாங்க. அதிலும் குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த ரயில்வே நிலையங்களில் தேவையான அடிப்படை வசதிகள்லேருந்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரைக்குமே எல்லாத்தையுமே நம்மளுடைய சிஎம்ஆர்எல் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் நம்மளுடைய ரயில்வே போர்டு இதற்கான கொள்கை அளவிலான ஒப்புதலை வழங்குவாங்க. இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை எப்போ நம்மளுடைய ரயில்வே போர்டு வழங்குகிறதோ அதற்கு பிறகாக நம்மளுடைய ரயில்வேஸ் மற்றும் சிஎம்ஆர்எல் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து எம்ஓயு சைன் பண்ணுவாங்க. இந்த எம்ஓயு எப்போ சைன் பண்ணுறாங்களோ அதற்கு பிறகாக தான் நம்மளுடைய சிஎம்ஆர்எல் இந்த ரயில்வே நிலையங்கள் எல்லாம் டெவலப் பண்ணுறதற்கு, அதிலும் குறிப்பாக கமர்ஷியல் ரீதியான டெவலப்மெண்ட்டை மேற்கொள்வதற்கான டெண்டரை நம்மளுடைய சிஎம்ஆர்எல் வெளியிடுவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அதற்கு பிறகாக நம்மளுடைய சிஎம்ஆர்எல் மற்றும் சியூஎம்டி இவர்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த எம்ஆர்டிஎஸ் திட்டத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்குமான ஒரு எஸ்பிவி, அதாவது ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளை அவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த திட்டம், அதாவது இந்த ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தோம்னா மினிமம் 1லிருந்து 2 ஆண்டுகள் ஆகுங்க. அதே போல் சிஎம்ஆர்எல் எப்போ இந்த திட்டத்தை டேக் ஓவர் பண்ணுறாங்களோ அதற்கு பிறகாக இந்த இடத்துல இயக்கப்படக்கூடிய ட்ரெயின்ஸ் முழுவதுமே ஏசியா அல்லது 1-2 பெட்டிகள் மட்டும் ஏசியில் இருக்க போகிறதா அப்படிங்கிறது எதையுமே அவர்கள் முடிவு பண்ணவில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதற்கான டிஸ்கஷனை தான் நம்மளுடைய சியூஎம்டிஏவும் நம்மளுடைய சிஎம்ஆர்எலும் மேற்கொண்டு வந்துட்டு இருக்கிறதாகவும், இதற்கான திட்டங்கள் எல்லாமே விரைவில் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதற்கான டெண்டரையும் வெளியிட்டாங்கனாலுமே எப்படியாக இருந்தாலுமே அதற்கு ஒரு 2 ஆண்டுகள் ஆக மொத்தத்தில் நம்மளுடைய சிஎம்ஆர்எல் முழுமையாக இந்த எம்ஆர்டிஎஸை டேக் ஓவர் பண்ணுறதற்கு கண்டிப்பாக 3லிருந்து 4 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. மேலும் இந்த திட்டத்தை பற்றி வேறு ஏதாவது முக்கியமான அப்டேட் வந்தது அப்படின்னாலும் அதையும் நம்மளுடைய சேனலை டீட்டெயிலாக வெளியிடுவோங்க. இந்த வீடியோவில் நம்ம சொன்ன தகவல் எல்லாமே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.